இந்த சீஷர்கள் ஜெபிக்க பிரியமில்லாதவங்க இல்லை. 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தாங்கல்ல. 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்ததுல அவங்க கூடி போன எத்தனை கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4-5 கேள்வி விரல விட்டு எண்ணலாம். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறது பிடிக்கும். இயேசு ஜெபிக்கிறத பாக்குறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஜெப ஃபார்மேட் இருக்கு. இவங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க. அது மட்டும் இல்ல, இவர்களில் அநேகர் யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள். யோவான் ஸ்நானன் ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க இயேசு ஜெபிக்கிறதுல இன்னும் சூப்பரா இருக்கு. இதுல இன்னும் மற்றவங்க நம்ம ஜெபிக்கிறதுக்கும் அவர் ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரால் எப்படி நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண முடியுது? அவரால் எப்படி காலையிலேயே எழுப்பி ஜெபம் பண்ண முடியுது? அப்ப இது நம்ம நினைக்கிறத தாண்டி இதுல ஏதோ மேட்டர் இருக்கு. அவங்க அதை விரும்புறாங்க. ஜெபிக்க விரும்புறவங்க தான் ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஜெப குறிப்புல ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு பர்சனல் ஜெபத்தில் என்னைக்காவது இருக்கா? இல்ல. அது தாங்க இது தாங்கன்னு தான் இருக்கும். ஆமா. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இரவுல ஏன் ஜெபிக்க முடியலன்னா அது ஒரு அந்தகாரத்தின் வேலை. அப்ப அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை சபையில் ஆராதிக்கிறதெல்லாம் சரி, நல்ல ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் தேவை. ஆமா. 4 பேர்கிட்ட ஐக்கியம்னா சும்மா 4 பேர்கிட்ட இல்லை, டீ குடிக்கிறதுக்கு ஐக்கியம் அப்படி இல்லை. ஆமே. சில பாருங்க 1:30 மணிக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு வெளியே இறங்கி 1.5 வார்த்தை ஒரு ஆள்கிட்ட கேட்பாங்க, மொத்த செய்தியும் போயிடும். நம்ம அந்த நல்ல ஃபெலோஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபிக்கிறவங்க இயேசு 3 பேரை கூட்டிட்டு போனார் அல்லவா? அதை ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 3 பேரை கூடவே வச்சிருந்தார். பாத்தீங்களா? ஒரு தேவ பிள்ளைக்கு இது ரொம்ப தேவை. நம்மளால் ஜெபிக்க முடியாத தருணங்கள் வருகிறது என்றாலே போராட ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் விழித்திருங்கள் அப்படின்னு இருக்கு. ஜெபிக்க முடியாத தருணம் வருதா, கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடக்கூடாது, போராட ஆரம்பிச்சிடணும். லைன் சரியாகிறது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை போராட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரே யாக்கோபை பார்த்து, நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் இதுல கரை. அதனாலதான் நான் சொல்லிய உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். யாருக்கு சொல்லுவார் தெரியுமா? கூடவே இருக்கிற 11 பேருக்கு. எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இது சொல்லல. பாரு, நான் சொல்ற உபதேசம் அதான். நேற்று இரவு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச வைத்தா என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். எத்தனை பேர் இதை சொல்ல விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன். என் சரீரம் உடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும்.